இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல். வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தங்க ஒரு ரீல் அனுப்புனாங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்ததும் உங்க மனசு ஏதாவது புண்பட்டுச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. இப்படி எல்லாமாடா ஏமாத்துவீங்க? இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படி எல்லாம் கூட ஏமாத்துறாங்க. எல்லாரும் உஷாரா இருங்க. நான் சில கிளிப்ஸ் போறேன், அந்த கிளிப்ஸ் மட்டும் பாருங்க. இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலி வாங்கிங்கிற மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்திருக்கிறது, இது அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சி. ஆமா, ஊரா வீட்டு நெய்ல செஞ்ச ஸ்வீட்டுக்கு எதுக்கு இவ்ளோ பெருமை? ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல போட நோக்கிட்டு மாத்திரம் நோக்கு நின்னு கதை விட்டாரு. இந்த சின்ன விஷயத்த சொல்றது கூட ஸ்கிரிப்டும் பேப்பருமா வந்து நிக்கிறீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்களை முதல்ல நம்புறாங்களான்னு கேளுங்க. நீங்க தரேன்னு சொல்லிட்டு மக்கள் நல்லா தந்தாங்க உங்களுக்கு. நாம இந்த சிகப்பு முட்டைய திறந்து பார்க்கலாமா? திறக்க போறேன். சர்ப்ரைஸ். நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. ஒரு அப்படியே மயங்கி கீழ விழுறாங்க. சுகர், பிரஷர் எல்லாமே இருக்கு. உங்களால உங்களையே பாத்துக்க முடியல. நீங்க எல்லாம் நாட்டை வந்து என்ன பாத்துக்க போறீங்க? பேசாம வீட்டுல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க அங்கிள். ஓலோவா? அது ஓலா. யாரும் உங்களை திட்டலன்னு காரி துப்புறாங்க. புதுசா ஒரு கதை ஒண்ணு வந்திருக்கு. என்ன கதைனா, நம்ம முதல்வர் இருக்கிறாருல, அவரை வந்து அடுத்த பிரதமர் ஆக்கிறதுக்காக ரூட் மாஃபியா வந்து பணம் கொடுத்து பேச வச்சுக்கலாம். இதை கண்டுபிடிச்சது யாருன்னா, அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டோட போடுறாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா, ஆமக்குஞ்சுல இருக்கிற ஒரு திருநீதி குஞ்சு கருப்பு சட்டை போட்டுன்னு உக்காந்து இருக்கும். அந்த நேரமும் ஒரு டென்ட் கொட்டை போட்டுன்னு உக்காந்துக்கிற மாதிரி இப்படியே உட்காந்து பேசின்னு இருக்கும். அது கண்டுபிடிச்சுக்குதான். புருப்புலாம் போட்டு வச்சுக்குதான். இது எடுத்து வச்சுக்கணும். ஆம குஞ்சுல இருக்கிற ஒரு 4-5 குஞ்சு புருப்பு தம்பி போட்டுக்கிறாரு. புருப்பும் கிடையாது, பருப்பும் கிடையாது. அது ஒண்ணுமே இல்லாத பருப்பெல்லாம் நாங்க கடைஞ்சி மத்த வச்சு கடைஞ்சி தாளிச்சு போட்டு சாப்பிடுவோம். எங்ககிட்ட வந்து உங்க வித்தியா காட்டுறீங்களா? நான் கூட தான் யாரையாவது எனக்கு ஒரு 50,000 பணத்தை போட சொல்லிட்டு பாருங்கோ திருநீதி குஞ்சுல இருந்து வந்துக்குது. அது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே பிடிக்குதே, அப்புறம் எப்படி நம்புவாங்க? இல்ல வேற யாரும் ஒரு 1 லட்ச ரூபா போட சொல்லிவிட்டு அப்படி காட்டி டிஎம்கேல இருந்து காசு கொடுத்துறாங்க எனக்கு பேச சொல்லி அப்படின்னு சொல்லிட்டா, இதெல்லாம் இன்னும் ஒரு புருப்புன்னு பருப்புன்னு எடுத்துக்கின்னு திரிஞ்சு நிக்கிறீங்க. காது மேலே வச்சு அனுப்புவோம். செவுட்டி வீட்டுல திரும்பி போடும். புருப்பான் எங்களுக்கு வேற வேலை கிடையாது. நாங்க தான் வந்து திருநீதி வாங்கிக்கின்னு. அவன் இன்னொரு விஷயம் கேட்டனே, சீமானு உங்க ஆளே ஒருத்தர் புருப்பு கொடுத்து வச்சுக்கிறாரு. அதை எடுத்து வச்சுக்கிறான். போடுறான். கரெக்டான ஒரு இடத்துல மாட்டுவீங்க, அப்ப போடுறான். என்ன சீமானு கையை என்னடா இப்படி பிடிக்கிறாரு உதவாநிதி அண்ணன் அப்படின்னு பார்த்தேன். 5 கோடி ரூபாய் வாங்கிக்கிறாராமா. நான் சொல்லல, உங்க சீமானுக்கு முன்னாடி சிங் சாங் போட்டுன்னு இருந்த ஒரு ஆளு இன்னுமாடா சீமான நம்புறீங்க அப்படின்னு இப்பட்டு பேசி சொல்லி வச்சுக்கிறாரு. 5 கோடி ரூபாய் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. நீங்களாம் பேச வந்துட்டீங்க. எங்களுக்கு அதான் பொழப்பா. எங்களுக்கு அவரு பிரதமர் ஆக்குனாலும் ஆக்குவோம், பணம் கொடுத்தலாம் ஆக்க மாட்டோம். புரியுதா? எதனா ஒண்ணு பேசணும், ட்ரெண்டிங் மாதிரி ஆகணும்னா இது ஒரு கதை மாதிரி உங்களுக்கு. மாமா சொன்னார்ல, பேரு சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். இப்ப மாமான்னு தான் சொல்ல முடியல, முடியல. எனக்கு தெரியாது. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருக்கு. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல, அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா தான் சொல்ல முடியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வேலை இல்லைங்க, அவர் மாமனா. இந்த சட்டமன்ற உறுப்பினர் பண்ற தொல்லையெல்லாம் தாங்க முடியலைங்க. வாரத்துக்கு ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் மாமனார் யாரோ இருக்காராமா. உங்க மாமனாரு, மாமியாரு, உங்க அப்பா, உங்க பையன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நீங்க டிஎம்கேல சேர்த்து விட்டுறீங்க. அது இருந்துட்டு போய் தொலையுது. அதை எதுக்கு வந்து இங்க சட்டசபையில சொல்லி உங்க மாமனார்னா என்ன உங்களுக்கு அவார்டா கொடுக்க போறாங்க? குடும்பமே நாங்க சட்டசபையில இருக்கோம் அப்படின்னு அவார்டா கொடுக்க போறாங்க. அது எதுக்குங்க நாங்க தெரிஞ்சுக்கணும்? இல்ல சட்டசபையில இருக்கவங்க எதுக்குங்க அதை தெரிஞ்சுக்கணும்? ஐயோ எப்பா, ஏங்க இவர் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இவர் என்ன தொகுதிக்காரரு? ஆனா வாரத்துக்கு ஒரு சம்பவம் பண்றீங்க.
வெரி குட். எப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்ம ட்ரெண்டிங்லேயே இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு தானே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆனந்தனாவை பற்றி என்ன சொன்னீங்க? வரேன் உங்களுக்கு தனியாக அதை பற்றி பேசுகிறேன், சரியா? ஒரு அமைச்சர் கேட்கிறார், சீமான்னா யாருன்னு கேட்கிறாரு. சீமான்னா யாரு? எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு. ஓட விட்டு அடிச்சிருக்கணும். அவ்வளவு ஆத்திரம் வருது. என்ன அவ்வளவு மண்டை மலை எடுத்து கொடுக்கலாம். என்ன சாகர வரைக்கும் அமைச்சா இருக்க போறியா நீ? சாகர வரைக்கும் வாழ்நாள் முழுமைக்கு விஜய் தான் முதலமைச்சரா? ஆமா, யாரு தான்டா அவன்? யாரு சொல்லு, நீதான் சொல்லு, யார் அவன்? உங்களுக்கு தலைவனா இருந்தா எல்லாருக்கும் தெரியுமா என்ன? சொல்லு. உங்களுக்கு தலைவனா உன்னோட வச்சுக்கோ, அடுத்தவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்காத. என்ன ஓட விட்டு அடிப்பியா? ஒரு அமைச்சரையே ஓட விட்டு அடிப்பி நீ? அவ்வளவு பெரிய புடிங்க நீ. பார்த்து பேசு. இடுமாவனம் கார்த்தி, மாவு கட்டு ரெடியா இருக்கும் உனக்கு. பாத்துக்கா. ஓட விட்டு அடிப்பியா? ஒருத்தர் விழா நம்ம உடக்கணும் ஒரு எப்படி கொண்டு சட்டசபையில பாத்தியா? பொத்துக்கினே நீ எல்லாத்தையும் பொத்த வேண்டிய நேரம் வந்துடும். பாத்துக்கா. இவர் மொத்தம் 4 கார் வச்சிருக்கிறாரு. அதுல 1 இனோவா கார். நம்மளுடைய தேர்தல் பத்திரத்துல 4 கார் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோமே, அதை மக்கள் கண்டுபிடிச்சு கேட்டுறவா போறாங்கன்ற தைரியத்துல இந்த மாதிரியான விஷயங்களை எம்எல்ஏக்கள் செய்ய. ரொம்ப அருமையா சொன்னீங்க தம்பி. அது உண்மையை சொல்லியிருக்கீங்க. தேர்தல் வரும்போது தேர்தல் ஆணையத்துல கையிருப்பு 10,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு பொய் சொன்ன உங்க தலைவர் ஸ்டாலின் எங்க? என்கிட்ட 4 கார் இருக்குன்னு தைரியமா உண்மையை சொல்லி பிராமண பத்திரம் தாக்கல் பண்ண இந்த தேவைக்கு எம்எல்ஏ எங்க? சிந்திக்கணும் தம்பி. இன்னைக்கு சட்டசபையில கார் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே மக்களோட வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டாம். எங்க கிட்ட கார் வசதி எல்லாம் இருக்குது, இல்லாத புது எம்எல்ஏக்களுக்கு கொடுங்கன்னு உங்க எதிர்கட்சி தலைவரோ உங்க எம்எல்ஏக்களை சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மக்களுக்காக உண்மையிலே பாடுபடுறாங்கன்னு இன்னைக்கு அவங்க எங்கேயோ உயர்ந்திருப்பாங்க. எங்க மனசுல கூட. ஆனா அப்படி சொல்லலையே தம்பி. இன்னைக்கு இதே முதல்வர் டிவிக்கே எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கொடுக்கன்னா அவ்வளவு பேரும் இன்னைக்கு சட்டையை கிழிச்சு போட்டு ஆடி இருப்பானுங்களே தம்பி. உண்மையா இல்லையா? இன்னைக்கு இந்த எம்எல்ஏக்கு 4 கார் இருக்குன்னு பட்டியல் போட்ட நீங்க உங்க எம்எல்ஏக்களுக்கும் உங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கும் எத்தனை கார் இருக்கு, எத்தனை கோடி சொத்து இருக்கு அப்படிங்கறதையும் மக்களுக்கு சொல்லணும்ல தம்பி. என்ன தம்பி இப்படி சிந்தனையுமே இல்லாம பேசுறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. நீங்க என்ன சொல்றீங்க மக்களே? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்த போது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அப்படி அதே நினைவோடு வந்து நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசனுடைய அமைச்சரை போல விளக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். விளங்கும்டா நாரப்பயல. பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா. அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும்.